இப்போ விமானி அதாவது பைலட் காக்பிட்டில் தூங்குவாரா, அதுவும் காக்பிட்டில் விமானம் பறக்கக்குள்ளே தூங்குவாராங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எங்களுக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருந்தது. அதனால் நாங்கள் சில இன்ஃபர்மேஷன் சேகரித்தோம். சரி, இப்போது விஷயத்துக்கு வருவோம். ஃப்ளைட் பயணத்தில் 4 விதமான பயணம் இருக்குது. முதலாவது ஷார்ட் ஹால் ஃப்ளைட். இது 3 மணி நேரத்துக்கும் குறைவான நேரத்துக்கு பறக்கிற விமானம். ஆகாயத்தில் ஏற்படுற பெரும்பாலும் ஏர் டிராஃபிக்கு இந்த ஷார்ட் ஹால் ஃப்ளைட் தான் காரணம்னு கூட சொல்லுவாங்க. இது அப்புறம் நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் மீடியம் ஹால் ஃப்ளைட்ஸ் 3 to 6 மணி நேரம் தொடர்ந்து பறக்கிறது மீடியம் ஹால். மூணாவது லாங் ஹால் ஃப்ளைட்ஸ், அதாவது 6 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரம் வரைக்கும் இடைவிடாமல் பயணிக்கிற ஃப்ளைட்டை லாங் ஹால்னு சொல்கிறாங்க. அப்புறம் அல்ட்ரா லாங் ஹால், இது 12 மணி நேரத்தையும் தாண்டி பயணிக்கிற ஃப்ளைட்ஸ். இதில் இந்த லாங் ஹால், அல்ட்ரா லாங் ஹால், இந்த 2ல் மட்டும்தான் பைலட் தூங்கலாம். நிஜமாவா? தூக்கத்தை கட்டுப்படுத்துறது அவ்வளோ கஷ்டமானு கேட்குறீங்களா? இதுக்கு விளக்கம் இதோ. ஃப்ளைட்டோட பல கட்டுப்பாட்டை ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூமில் கவனிச்சுக்கிட்டே இருந்தால் கூட பைலட்டுக்கும் அதே அளவுக்கு காக்பிட்டில் வேலை இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் கவனத்தை சிதறவிட முடியாது. அது இல்லாமல் நீங்களே பாருங்கள் எவ்வளோ கண்ட்ரோல் அவங்கக்கிட்ட இருக்குன்னு. பார்க்கவே தலை சுற்றல. ஒரு ஃப்ளைட் போகிற பாதை, உயரம், இதெல்லாம் பைலட் சரியாக கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு பிளேன் பொதுவாக ஒரு சராசரி 35,000 அடி உயரத்தில் பறக்கிறது தான் சரின்னு நிர்ணயித்து வச்சுருக்காங்க. இதையும் அவங்க பார்த்துக்கணும். அது இல்லாமல் ஏர்க்ராஃப்டோடைய வெப்பநிலை, டெம்பரேச்சர், ஏர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உதவியோட என்ஜின் கம்ப்ரஸரில் இருக்க வெப்பத்தை அப்படியே கேபின், அதாவது நாம் உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு அனுப்பி நமக்கு எதமாக ஒரு சீரான நிலையில் 22 டிகிரி சென்டிகிரேடில் வச்சுக்கணும். இதெல்லாமும் கூட பைலட் வேலை தான். அதனால் ஒரு குட்டி தூக்கம் போட்டால் தான் அவங்களால ஒரு தெளிவாக வேலை செய்ய முடியும். எப்பயும் விழிப்போடு இருக்கணும். ஏன்னா பறக்கிறது வானத்தில். ஒரு ஓரமாக வண்டியை விட்டுட்டு கொஞ்சம் கண்ணசர முடியாது. தெரிஞ்சுக்கோங்க, ஒரு காக்பிட்டில் எப்பயும் 2 பைலட்ஸ் இருப்பாங்க. ஒருத்தவங்க தூங்கினா இன்னொருத்தவங்க முழிச்சு இருக்கணும். தூக்கம்னா வெறும் ஒரு குட்டி தூக்கம்தான், பவர் நேப். சீட்டை லேசாக பின்னால் தள்ளி சாஞ்சிக்கிட்டு தூங்கலாம், அவ்வளோதான். இருக்கிறதுலையே அதிக தூரமும் அதிக நேரமும் பறக்கிற ஃப்ளைட் எது தெரியுமா? அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் சிட்டியோடைய ஜான் எஃப் கென்னடி ஏர்போர்ட், சிங்கப்பூர் சங்கி ஏர்போர்ட், இது 2த்துக்கும் இடையில் பறக்கிற சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் தான் அதிக தூரம் அதிக நேரம் நிற்காமல் பறக்கிற ஃப்ளைட். இது அல்ட்ரா லாங் ஹால் ஃப்ளைட். பறக்கிற தூரம் கிட்டத்தட்ட 9,537 மைல். பறக்கிற நேரம் ஒரு தோராயிரமாக 19 மணி நேரம். வெதரை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். இப்போ இருக்கிறதுலையே கம்மி நேரம் பறக்கிற ஃப்ளைட் எதுன்னு தெரியுமா? இது லோகன் ஏர்ன்ற விமானம். ஸ்காட்லாண்டில் இருக்க வெஸ்ட்ரேயில் இருந்து பப்பா வெஸ்ட்ரே அப்படின்ற ஊருக்கு பயணம் போகிற விமானம். வெறும் 2.7 கிலோமீட்டர்ஸ் தூரம் தான். ஃப்ளைட் பறக்கிற நேரம் தோராயமாக 57 வினாடி மட்டுமே. தெரிஞ்சிக்கவே ஆச்சரியமாக இல்லை?